வணக்கம். நிறைய மனிதர்கள் நம்ம சந்திக்கக்கூடிய நம்ம கிளைண்ட்டு, நிறைய நபர்கள் அவங்களுடைய சொல்லக்கூடிய விஷயம், ஒரு மனதுக்குள்ள ஓடக்கூடிய ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, என் லைஃப்ல எனக்கு மட்டும் எவ்வளோ பிரச்சனைகள், எனக்கு மட்டும் ஏன் மாற்றி மாற்றி பிரச்சனைகள் வருது, என் வாழ்க்கையே பிரச்சனையா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்காக நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, எதை திண்டா பித்தம் தெளியும், ஒரு தியானம் பண்ணலாமா, இல்லை ஒரு மகான்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கலாமா, இல்லை ஒரு சித்தர்கள் ஜீவ சமாதி போகலாமா, எதை சாப்பிட்டா பித்தம் தெளியும், இல்லை இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு அந்த பிரச்சனையை விட்டு விலகணும் சொல்றீங்க. அதுக்காக செய்யற ஒவ்வொரு விஷயம் கூட சில பேருக்கு கர்ம பலன்களை பிரகாரம் சரியாகுது, சில பேர் ஆல்மோஸ்ட் நெகட்டிவா ஆயிராங்க, அந்த பிரச்சனை இன்னும் விஸ்வரூபம் ஆகுது. அப்போ இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரணும்னா நீங்க முதல்ல அது பிரச்சனை அப்படின்னு அந்த பார்க்கக்கூடிய அந்த கண்ணோட்டத்தை நீங்க மாத்தணும். ஏன்னா நம்ம என்ன பிரச்சனைய பார்க்க அந்த பிரச்சனைகள் ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாறும். இப்போ உங்களுக்கு உதாரணம் ஒரு ஆரோக்கியத்துல சில குறைபாடுகள் இருக்குன்னா, அதை ரொம்ப பிரச்சனை, எனக்கு இந்த ஆரோக்கிய குறைபாடு இருக்குன்னா, அது மேலும் உங்களுக்கு நிறைய ஆரோக்கியத்தோட குறைபாடுகளா இருக்கக்கூடிய நோய்களை அட்ராக்ட் பண்ணும். அப்போ உங்க லைஃப்ல அந்த பிரச்சனைய சவால்கள் பார்க்கணும். அந்த பிரச்சனைன்னு பார்க்கும்போது நீங்க பாருங்களேன், உங்களுக்கு பண பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, உறவுகள் பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல தொழில் பிரச்சனை, இப்படின்னு பார்க்கும்போது அதை உணரும் போதே நம்மளுடைய மனதும் உணர்வுகளும் ரொம்ப டவுன்ல இருக்கும், ஒரு பிரேக் டவுன் ஸ்டேட்ல இருப்போம். அப்போ மனது அந்த சோர்வான நிலையில நீங்க என்ன பண்ணாலும் உங்களால அதை சக்சஸ் கொடுக்க முடியாது. அதை உங்க லைஃப்ல பிரச்சனை வருதா, அதை பிரச்சனைன்னு பார்க்குற அந்த கண்ணோட்டத்தை மாத்திருங்க. அது உங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு சேலஞ்ச், சவால்கள் பாருங்க. ஏன்னா நீங்க சவால்கள்னு பார்க்க ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு அங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சூப்பர் கான்சியஸ்ல ஒரு பவர் வரும். நீங்க சவால்கள்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா அதோடைய உங்களுக்கு பாதைகள், அந்த பிரச்சனைகளை எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிற பல வழிகள் இருக்கு. ஏன்னா இந்த பிரபஞ்சம் ரொம்ப 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 அனுகிரகமானது, ரொம்ப கருணையானது. இப்போ நீ உங்க லைஃப்ல உங்களுடைய சர்க்கிளில், உங்கள் ரிலேஷன் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது ஒரு இளம் வயது பெண் விதவை ஆயிருப்பாங்க. அவங்க லைஃப் எடுத்து பாருங்களேன். அவங்க எத்தனை நபர்கள் விதவையானாங்களோ அவங்க சில பேருக்கு அவங்களுடைய அண்ணன் அப்பா ரொம்ப தாங்குற பலமா இருக்கும். அதனாலதான் அந்த பொண்ணு அவங்க விதவாயிருப்பாங்க. சரி, யாருமே இல்லை, அண்ணன் அப்பா இல்லைனாலும் அவங்க ஒரு 10 ஆண்களுடைய பவர் அவங்களே தனிச்சு இந்த சொசைட்டில சமாளிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கும், அந்த சொத்துக்களை வச்சு நிர்வகிச்சு அவங்க அந்த லைஃபை கொண்டு போகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அப்போ ஒரு கடவுள் ஒரு பொண்ணு விடோவாகிறது ஒரு கர்மாவா இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்க செயல்படக்கூடிய ஏதோ ஒரு வழிவகைகள் இறைவன் வச்சிருப்பாரு, இந்த யூனிவர்சல் வச்சிருக்கோம். அதே மாதிரிதான் நம்ம லைஃப்ல என்ன பிரச்சனை, நம்மளால ஒரு கடன் பிரச்சனை வருதா, இல்ல நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் வருதா அப்படின்னா அதை சமாளிக்கக்கூடிய ஒரு சக்தி நம்மளுக்கு இருக்கு. அதனால மட்டும்தான் நம்மளுக்கு அந்த பிரச்சனை கொடுக்குறாங்க. நம்ம ஆழ் மனதுகளை அக்செப்ட் பண்ணிக்கிறணும். அதை நல்லா உள்வாங்கி கிரகித்து உங்களோட பிரச்சனை கிடையாது, எனக்கு வழங்கப்பட்ட சேலஞ்ச் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் ரொம்ப என்ன சொல்றது தவிடு பொடி ஆகிடும். ஏன்னா மனது எவ்வளோ உணர்றோமோ அது ஒரு பிரச்சனைன்னு உணரும் போது மனது சோர்வாகுது. அதுவே அந்த மனதுக்கு ஒரு சக்தி கொடுக்கும்போது எனக்கு கொடுக்கப்பட்ட சேலஞ்ச் இது என்னால சமாளிக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க சவால்கள் பார்க்கும்போது உங்க கண்ணு முன்னாடி அதை சரி பண்ணக்கூடிய வழிகள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஆழ் மனது கொடுக்கும். உங்க கண் முன்னாடி தெரியும். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியான ஒரு பீப்புள், சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே நீங்க இருக்க முடியும். அப்ப நீங்க பிரச்சனை எனக்கு கடவுள் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை சரியாகணும், இந்த பிரச்சனை சரியாகணும் அப்படின்னு நீங்க கோயிலுக்கு போறத கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, எனக்கு இறை அருள் ஒரு சேலஞ்ச் கொடுத்துருக்கு, இப்போ இந்த சேலஞ்சை நான் வின் பண்ணணும், அந்த சமாளிக்கக்கூடிய எனக்கு சக்தியும் பவரும் கொடுங்கன்னு சொல்லி அதே இறைவன்ட்ட நீங்க ப்ரேயர் பண்ணுங்க, வழிபாடு பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த யூனிவர்சல் மாபெரும் அற்புதத்தை உங்களுக்கு உருவாக்கும். நீங்க ஒவ்வொரு நபர்களும் அந்த பிரச்சனைகளை சவால்களா பார்த்து வெற்றிவாக சூட முடியும். நன்றி.